Hello foodies, welcome to ஒரு வடக்கன் foodie. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது டெலிஷியஸான ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணி. ஒரு வடக்கன் foodie நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. இப்போது நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம் வாங்க. நான் இங்கே ஒரு 750 கிராம்ஸ் மட்டனை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதில் நான் இங்கே வந்து ஒரு 1 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், ஒரு 1 டீஸ்பூன் நார்மல் சில்லி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் நல்லா குமிச்சு கொத்தமல்லி பொடி, அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா தழை, அதுக்கப்புறம் ஒரு நல்ல பெரிய டீஸ்பூனில் பிரியாணி பவுடர், அதுக்கப்புறம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில். இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் ஆட் பண்ணிடுங்க. அது இங்கே கிளிப்பிங்கில் கட் ஆகி போயிடுச்சு, ரெக்கார்ட் ஆகலை. அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸ் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 30 மினிட்ஸ்க்கு இதை மேரினேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போது நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டனை நம்ம ஸ்லோ குக் பண்ண போகிறோம். அதுக்காக நான் இங்கே ஒரு பெரிய கடாய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டன் பீசஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இது கூட ஒரு 3 க்ரீன் சில்லிஸை ஸ்லிட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு 30 to 45 மினிட்ஸ் நல்லா ஸ்லோ குக்கில் குக் பண்ணணும். அப்போ தான் நம்ம இந்த மீட்டெல்லாம் நல்லா டெண்டர் ஆகும். அதுக்காக தான் நம்ம ஸ்லோ குக் பண்ணுறோம். இந்த ஹைதராபாதி மட்டன் தம் பிரியாணியோட ஸ்பெஷலே இது தான். ஸ்லோ குக்கில் இந்த மட்டன் வந்து நல்லா வேகும், நல்லா டெண்டர் ஆகும். மீட்டெல்லாம் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நல்லா இந்த மீட்டில் பிடிக்கும். அதுக்காக தான் ஸ்லோ குக் பண்ணுறோம். இதில் ஒரு ஹாஃப் குக் ஆனதும் இதில் வந்து ஒரு ஹாஃப் கப் கர்டு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். முன்னாடியே ஆட் பண்ணால் நம்மளோட மட்டன் பீஸ் வந்து சரியாக வேகாமல் போயிடும். அதனால தான் இதை வந்து ஒரு ஹாஃப் குக் ஆனதும் நீங்கள் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிக்கோங்க பாதி குக் ஆனதும். இப்போ நான் இதெல்லாம் ஒரு பாதி குக் ஆனதுக்கப்புறம் தான் பண்ணுறேன். திருப்பியும் நான் இதை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கிறேன். இப்போது நம்ம இதுக்கு தேவையான ரைஸ் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். அதுக்காக நான் இங்கே வந்து குக்கரில் தண்ணி எடுத்திருக்கேன். அது கூட நம்ம ஜாதி பத்திரி, அதுக்கப்புறம் ஏலக்காய், கிராம்பு, ஒரு பிரியாணி இலை இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழையும் ஆட் பண்ணி தேவையான அளவு உப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் வந்து நான் ஒரு ஹாஃப் லெமன் தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் நம்மளோட சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நெய். இந்த கீ ஆட் பண்ணும்போது தான் நமக்கு அந்த ரைஸோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்மதி ரைஸை நான் கழுகி ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 2 கப் அரிசியை அதை தான் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சாலே போதும். அதுக்கப்புறம் இந்த ரைஸை வந்து நம்ம ஃபுல்லாக குக் பண்ண போகிறது கிடையாது. ஒரு 3/4 வெந்து கிடச்சாலே நமக்கு போதும். இதை வந்து நல்லா ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டு ரைஸை நீங்கள் வந்து இந்த மாதிரி 3/4 வேவு ஆனந்த உடனே நீங்கள் வந்து வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போது இந்த ரைஸை வந்து வாட்டர்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த மட்டனில் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா மட்டனில் இருந்து இந்த ஃபேட்டெல்லாம் ரிலீஸ் ஆகிருக்கிறது தெரியும். சைட்லலாம் ஆயில் இருக்கும். இந்த மாதிரி வந்துச்சுன்னா மட்டன் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அதனால தான் நம்ம ஸ்லோ குக் பண்ணுறோம். மட்டன் ஸ்லோ குக் பண்ணும்போது அந்த ஃபேட்டெல்லாம் நல்லா ரிலீஸ் பண்ணும். இப்போது நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரைஸை வந்து நம்ம லேயராக ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு லேயர் ஆட் பண்ணிவிட்டு அது மேலே கொஞ்சம் கொரியாண்டர் லீவ்ஸும் கொஞ்சம் மின்ட் லீவ்ஸும் அதுக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரைட் ஆனியன்ஸும் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி நான் ஒரு லேயராக நம்ம குக் பண்ணி வச்சுருக்கிற இந்த ரைஸை ஆட் பண்ணுறேன். நீங்கள் எத்தனை லேயர்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிற ரைஸ் அளவுக்கு நீங்கள் வந்து ஒரு லேயராக போட்டு இதே மாதிரி மின்ட்டு, அதுக்கப்புறம் கொரியாண்டர் லீவ்ஸு, ஃப்ரைட் ஆனியன்ஸு இந்த மாதிரி போட்டு நீங்கள் லேயர் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு மட்டன் பீசஸ் கூட அடியில் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே மட்டனை கொஞ்சம் எடுத்து வச்சிங்கன்னா இந்த லேயர்ஸ் கூட மட்டன் பீசஸையும் ஆட் பண்ணிக்கலாம். நான் மட்டன் எடுக்கல. மட்டன் நான் வந்து அப்படியே அடியிலே வச்சு இந்த ரைஸை மட்டுமே லேயர் பண்ணுறேன். இந்த மாதிரி எல்லாமே லேயர் பண்ணதுக்கப்புறம் ஃபைனலாக இது மேலே கொரியாண்டர் லீவ்ஸு, மின்ட் லீவ்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ரைட் ஆனியன்ஸையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சம் குங்குமப்பூவை பாலில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வார்ம் மில்கில் கொஞ்சம் குங்குமப்பூ ஆட் பண்ணிவிட்டு
கொஞ்சம் நேரம் ஊற வச்சு எடுத்ததுமே நமக்கு இந்த மாதிரி இருக்கும். அதையும் இந்த ரைஸில் நல்லா ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1/4 கிளாஸ் மில்க்கையும் நான் இதில் ஆட் பண்ணுறேன். அப்போ தான் நமக்கு ஃப்ளேவர் வந்து நல்லா இறங்கும் இதில். அதுக்கப்புறம் ஒரு 4 டீஸ்பூன் கீயையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இதில். இந்த ஹைதராபாதி ஸ்டைல் பிரியாணியெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது காம்ப்ளிகேட்டடாக தெரிஞ்சாலும் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் குவிக்காகவும் நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பண்ணும்போதே இது ஃபீல் ஆகும் அண்டு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மட்டன்லாம் ஸ்லோ குக்கில் வெந்து கிடைக்கும். இப்போது நான் தம்முக்காக ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அதுக்காக மேலே ஒரு கிளாத் வச்சு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணுறேன். உங்களுக்கு கிளாத் வைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் அலுமினியம் ஃபாயிலோ இல்லைன்னா வாழை இலையோ இதே சைஸுக்கு கட் பண்ணி நீங்கள் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். லிட் வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஒரு தோசை கடாய் மேலே நான் எடுத்து வைக்க போகிறேன். இதை வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு 7 மினிட்ஸும் ஒரு லோவஸ்ட் ஃப்ளேமில் 7 மினிட்ஸும் வச்சு 10 மினிட்ஸ் ரெஸ்ட் பண்ணி வைக்கணும். அதாவது ஃப்ளேமில் இருந்து ஆஃப் பண்ணி ஒரு 10 மினிட்ஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை சர்வ் பண்ணணும். அப்போ தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போது நான் இது வந்து ஒரு வாழை இலை மேலே கொட்டி காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. இந்த ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக வெந்திருந்துச்சு. பிகாஸ் நம்ம இந்த ரைஸை வந்து பாயில் பண்ணி எடுக்கும்போது முக்கால்வாசி தான் வேக வச்சு எடுத்துருந்தோம். இப்போ திருப்பியும் அது கொஞ்சம் குக் ஆகிருக்கும். நம்ம அங்கேயே நல்லா குக் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல அது வெந்து உடஞ்சிரும். அதனால தான் நாங்கள் முக்கால்வாசி குக் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் மட்டன் பீசஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வெந்திருந்துச்சு. நல்ல சாஃப்ட் அண்ட் டெண்டராக இருந்துச்சு. நம்ம சாஃப்ரான் மில்க்கு அதுக்கப்புறம் அந்த 1/4 கிளாஸ் மில்கெல்லாம் ஆட் பண்ணனால நம்மளோட ரைஸுக்கு வந்து இன்னும் நிறையா ஃப்ளேவர்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் வேணும்னா மட்டன் பீசஸை கூட லேயர் பண்ணி போட்டுக்கலாம். மட்டன் பீசஸை தனியாக வெளியே எடுத்துகிட்டு ஒரு லேயர் மட்டன், ஒரு லேயர் ரைஸு, திருப்பியும் மட்டன் ரைஸ் அந்த மாதிரி கூட நீங்கள் லேயர் பண்ணி போட்டுக்கலாம். அப்படியும் நீங்கள் இந்த பிரியாணி ப்ரிப்பேர் பண்ணலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து அப்படியே நம்ம கடாயில் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி அப்படியே வச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த மட்டன் பிரியாணி பிடிக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் யுவர் வடக்கன் ஃபுடி. பாய்.